ஹே காய்ஸ், கல்யாணம் முடிச்ச கையோட ஃபஸ்ட்டு நானே ஹஸ்பண்டும் வந்து ஹனிமூனுக்காக மூணார் போயிருந்தோம் காய்ஸ். மூணாரில் இறங்கின கையோட முதல்ல வந்து ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளேசஸ் விசிட் பண்ண கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைஸ் பிளான்டேஷன் தான் காய்ஸ். அங்கே வந்து நிறைய மூலிகைகள் மரங்கள் இருந்தது. அதை வந்து அவங்களே அங்கேயே வளர்த்து அதை அழகாக மூலிகையாக மருந்தா சூரணம் இல்லைனா வந்து லேகியமாக பண்ணி அவங்க அவுட் சைடில் இருக்கிற ஷாப்பில் சேல் பண்ணுறாங்க. நம்ம சென்னையில் எம்காப்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான். அது முடிச்ச கையோட நாங்கள் வந்து எலிஃபென்ட் சவாரி தான் காய்ஸ் போயிருந்தோம். எலிஃபென்ட் மேலே எனக்கு ஏறுறதுக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. பிள்ளையாரப்பா சாரி உங்கள் மேலே ஏறிட்டுன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தேன். கேரளா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜீப் சவாரி தான் காய்ஸ் போனோம். ஜீப் சவாரி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் அடிக்கடி மூணார் போக முடியாதுல்ல, அதனால ஜீப் சவாரி எடுத்து போயிட்டு இருந்தோம். சின்னதாக குறுகலாக இருக்கிற ரோட்லலாம் வந்து ஜீப்பால் தான் போக முடியும்னு சொன்னதுனால தான் அதை நாங்கள் சூஸ் பண்ணோம். ஜீப் சவாரி மூலமாக நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் வந்து ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் தான். ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் தான் எனக்கு அன்றைக்கி இருந்ததுலேயே வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸ் காய்ஸ். அங்கே ரொம்ப அமைதியாக இருந்தது. நீர்வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே நம்ம இருக்கலாம். அண்ட் நிறைய இடத்த வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம வேணும்னு இடத்துல வந்து அழகாக ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். அங்கே வந்து உங்களை வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பார்க்கலாம், ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், அமைதியாக இருக்கலாம், ரிட்டர்ன் வந்துடலாம். அண்ட் ஆன் தி வே பேக் வந்து நாங்கள் போகிற வழியிலே ஜீப்லேயே வந்து செங்குளம் டேமை வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா வந்து வியூ பாயிண்ட் தான் போகணும் காய்ஸ். அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபைனலாக வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் தான் பார்த்தோம் காய்ஸ். இந்த பிரிட்ஜ் ஆக்சுவலி 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸை வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜ். நட்ட நடுவில் நின்று சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபாலோ ஃபார் மோர். பை.